ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் அத்வித் ஜவுல்ஸ் கம்பெனியோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட விட 2019. இவங்க ஜெய்ப்பூர் பேஸ்ட் ப்ரீமியம் ஹேண்ட் கிராஃப்டட் ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி. இந்த பிஸ்னஸில் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை இவங்க கிட்டத்தட்ட 1921 பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க தயாரிக்கிற ஜுவல்லரிஸ் எல்லாம் ராம்பஜாங்கிற பிராண்ட் நேம் கீழே இவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பேசிக்கலி குவிண்டன் ஜுவல்லரி, போல்கி ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி, ஸ்டட்டட் ஜுவல்லரி போன்றவற்றை டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இவங்க மெயின் பிஸ்னஸாக பண்ணுறாங்க. இது எல்லாமே லேடிஸ் போகிற ஹை குவாலிட்டி ப்ரீமியம் ஹேண்ட் கிராஃப்டட் ஜுவல்லரி. இவங்க ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவில் நெக்லஸ், இயர்ரிங்ஸ், ரிங்ஸ், பேங்கிள்ஸ், ப்ரைடல் ஜுவல்லரி, அக்கேஷனாக வேர் பண்ணுற ஜுவல்லரி, அதே மாதிரி கஸ்டம் பேசிஸில் ஆர்டர் பண்ணுற ஜுவல்லரிஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. இந்த கம்பெனி அவங்களோட பிஸ்னஸ் மாடலில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று B2B பிஸ்னஸ் மாடல், அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்க்கு பண்ணுற பிஸ்னஸ் மாடல். இன்னொன்று B2C பிஸ்னஸ் டு கன்சியூமர் பிஸ்னஸ் மாடல். இந்த B2B பிஸ்னஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் இவங்க டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுற ஜுவல்லரிஸ் எல்லாத்தையும் டைரெக்டாக ஜுவல்லரி டீலர்ஸ்க்கும், ரீட்டைல் ஷோரூம்க்கும், ஜுவல்லரி ரீட்டைலர்ஸ் அண்ட் ஜுவல்லரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு இவங்க டைரெக்டாக சப்ளை பண்ணிடுறாங்க. இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் செக்மெண்ட்லேருந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 81.63% ரெவன்யூ இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுதான் இவங்களுக்கு அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தர பிஸ்னஸ் மாடல். அடுத்து பிஸ்னஸ் டு கன்சியூமர் செக்மெண்ட். இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மாதிரி ரீட்டைல் கன்சியூமர்ஸ் யாராச்சும் கஸ்டமைஸ் ஜுவல்லரி வேணும்னு அவங்களை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஆர்டரின் பேரில் கஸ்டமைஸ் ஜுவல்லரிஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு 18.3% ரெவன்யூ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்திருக்கு. இவங்க சப்ளை பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருக்கிற ஜுவல்லரி ரீட்டைலர்ஸுக்கு தான் மெயினாக இவங்க பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக ராஜஸ்தான், ஹரியானா, அப்புறம் உத்தரப்பிரதேஷ், டெல்லி என்சிஆர் சர்க்கிளில் இருக்கிற பிளேசஸ்க்கும், அதே மாதிரி வெஸ்டர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா, அப்புறம் குஜராத்தில் இருக்கிற நிறையா ரீட்டைல் ஷோரூம்ஸ்க்கு இவங்க சப்ளை பண்ணுறாங்க. சவுத் சைடில் தெலுங்கானாவில் இவங்களுக்கு ஃபியூ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஜிடிகே ஜுவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அனு ஜுவல்ஸ் போன்ற கம்பெனிலாம் இவங்களுக்கு லாங் டேர்ம் கிளைண்ட்ஸாக இருக்கிறதாகவும் இவங்க டிராஃப்ட் ரெண்டரிங் ப்ராஸ்பெக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு ஒரு ஃபுல்லி இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இருக்குது. இதுதான் அத்வித் ஜுவல்ஸ் பண்ணுற பிஸ்னஸ். இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்புலன்னு பார்த்தீங்கன்னா 165 கோடி. ஐபிஓ ஜூன் 23 வரைக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்டாக 130 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 138 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 100 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட் ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 138 ரூபாயில் வாங்குறதுக்கான செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 13,800 ரூபாய் ஆகுது. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 29th ஜூன், ரீஃபண்ட் டேட் 30th ஜூன். ஷேர் லிஸ்டிங் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1st ஜூலை. இந்த இஷ்யூவில் 1.2 கோடி ஷேரை இஷ்யூ பண்ணுறாங்க. இது எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான், இல்லை ஆஃபர் ஃபார் சேல் எதுவும் கிடையாது. போஸ்ட் ஐபிஓ லிஸ்டிங் இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோதான் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 635 கோடியாக இருக்க போகுது. இது ஒரு மைக்ரோ கேப் ஷேராக தான் இருக்க போகுது. இன்றைக்கி தேதிக்கு இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63 ரூபாயாக இருக்குது. அதாவது ஒரு ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டில் 201 ரூபாய்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துக்கலாம். கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு 2023 47 கோடி இருந்திருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 70 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 125 கோடின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இதில் ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2023 வெறும் 10 கோடி தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷம் ஆல்மோஸ்ட் 15 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2025 மார்ச்சில் 26 கோடி பக்கம் பண்ணியிருக்காங்க. இதே 2025 மார்ச் டு டிசம்பர் பார்த்தீங்கன்னா அந்த 9 months எகைன் ஒரு 25 கோடி ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் இருக்குது. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபினான்ஷியல் ஒரு பிக்கஸ்ட் கன்சர்னாக எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ் தான். 2023 கடன்கிறது 6 கோடி தான் இருந்திருக்கு. இதே 2025 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 65 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கடன்கிறது 10 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன் 3 yearsல. ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு கிட்டத்தட்ட இப்போ 52 கோடி இருக்குது ஆஸ் ஆஃப் 31st December 2025. ஸோ கடன்கிறது இந்த கம்பெனிக்கு கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஃபினான்ஷியல்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஐபிஓ என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்டுற பணத்தை யூஸ் பண்ணி கம்பெனி அவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிக்க போகிறாங்க. அதுக்கடுத்து கம்பெனி வாங்கின கடனை பார்ஷியலாகவோ இல்லை முழுசாவோ அவங்க யார்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறாங்க. அதுபோக ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் இஷ்யூலேருந்து வர பணத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறாங்க.
அடுத்து இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க குண்டன் போல்கி டைமண்ட் அண்ட் ப்ரீமியம் பிரைடல் ஜுவல்லரிஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஹெவியாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து கோல்டு ஜுவல்லரி பிஸ்னஸோட கம்பேரிட்டிவ்லி ஹையாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு லார்ஜ் போர்ஷன் ஆஃப் தி ரெவன்யூங்கிறது வந்து B2B கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக இவங்களுக்கு கஸ்டமர்ஸாக இருக்காங்க. இது இந்த கஸ்டமர்ஸ் இவங்க மேலே வச்சுக்க ட்ரஸ்ட்டை காட்டுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ப்ரீமியசேஷன் ட்ரெண்டுங்கிறது இப்போ அதிகமாகிட்டு வருது. அதனால் வந்து பீப்புள் வந்து சிம்பிளாக கோல்டு ஜுவல்லரி வாங்குறத விட ப்ரீமியம் அண்ட் டிசைனர் ஜுவல்லரிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அதிகமாகிட்டு வருது. இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்க்கு ஒரு எட்ஜாக நான் பார்க்குறேன். ப்ளஸ் அடுத்த 3 வருஷத்தில் மேனேஜ்மெண்ட் 30 ராம்போஜோ பிராண்டட் ஸ்டோர்ஸை வந்துட்டு ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் ஓப்பன் பண்ணுற பிளானில் இருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவாக பார்க்குற விஷயங்களாக இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியில் நான் நெகட்டிவாக பார்க்குற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த கேஷுங்கிற வந்துட்டு இன்வென்ட்ரியாக இருக்குது. அதாவது இந்த உதாரணத்துக்கு இந்த கம்பெனியோட அசட் 100 கோடின்னு வச்சுக்கோங்களேன், அது 70 கோடி அசட்டுங்கிறது வந்துட்டு அன்சோல்டு ஜுவல்லரியில் இருக்குது. ஸோ அந்த ஜுவல்லரி வந்து சேல் ஆனால் மட்டும்தான் வந்து இவங்களுக்கு வந்துட்டு க்ரோத்துங்கிறதே வரும். அதர்வைஸ் இந்த பிஸ்னஸ் ப்ரெஷரில் இருக்கும். இது ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். ப்ளஸ் இந்த கம்பெனிக்கு வீக் கேஷ் ஃப்ளோ கன்வர்ஷனும் இருக்குது. இது ஒரு பிக்கஸ்ட் ஒரியாக நான் பார்க்குறேன். அதாவது வீக் கேஷ் ஃப்ளோ கன்வர்ஷன்றது என்ன சொல்ல வரேன்னா, லெட்ஸே இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நகையை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இதை வந்து 12 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஷோரூமுக்கு சேல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஷோரூமில் நகை இவங்ககிட்ட இருந்து வாங்குறவங்க 12 லட்ச ரூபாயை ஒரே ஷாட்டில் பேமெண்ட்டாக பண்ண மாட்டாங்க. மேபி மந்த்லி ஃபியூ லேக்ஸாக கொடுப்பாங்க. இல்லாட்டி ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் டவுன் த லைனில் ஒட்டுக்காக கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ண ப்ராஃபிட்டுங்கிறது வந்து பேப்பரில் தான் இருக்குமே தவிர அது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஹிட் ஆகாது இமீடியட்டாக. இதுதான் வந்து வீக் கேஷ் ஃப்ளோ கன்வர்ஷனுங்கிற சொல்கிறேன். இது இந்த கம்பெனிக்கு இருக்கிறது இது ஒரு பிக்கஸ்ட் காஸ் ஆஃப் கன்சர்ன். இந்த வீக் கேஷ் ஃப்ளோ கன்வர்ஷனுங்கிறதுனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முதலீடுகள் தேவைப்படுது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க பாரோ பண்ணிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த கம்பெனியில் நான் நெகட்டிவான விஷயங்களாக பார்க்குறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனிக்கு க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா இவங்க வந்துட்டு மற்ற ஸ்டாக்ஸ் மாதிரியே ஒரு ரீட்டைல் அவுட்லெட்டில் ஜுவல்லரி சேல் பண்ணுற கம்பெனி கிடையாது. இவங்க B2B கஸ்டமர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஜுவல்லரி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்க இருக்கிற வந்து நீச்சான பிஸ்னஸ்னால இவங்களுக்கு கண்டிப்பாக க்ரோத் இருக்குது. அட் த சேம் டைம் கோல்டு ஜுவல்லரிஸோட கேஷ்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகும்போதோ இல்லாட்டி வந்துட்டு அன்சோல்டு இன்வென்ட்ரி அதிகமாக இருக்கும்போதோ கேஷ் ஃப்ளோ கன்வர்ஷன் பெரிய லெவலில் வீக்காக இருக்கும்போதோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸ்ங்கிறது பெரிய லெவலில் ப்ரெஷரில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்ணால் எப்படி இருக்குங்கிறத விட ஷார்ட் டேர்மில் இப்போதைக்கு இந்த கம்பெனியில் வந்து லிஸ்டிங் கெயின் இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த கம்பெனியில் நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச கம்பெனியை பற்றி நான் என்னென்ன இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணணும்னு நினச்சோனோ அதெல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோலாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் பபாய்.